சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து ராஜிய காட்டுறாங்க. ராஜி ரூம்ல உட்காந்து புலம்பிட்டே இருக்காங்க. கதிர் அதெல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. கதிர் ரொம்ப நல்லவன். அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான். கண்டிப்பா போலீஸ் அவன விட்டுருவாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. மீனா உள்ள வராங்க. "ஏய் ராஜி என்ன என்ன நீ ஏன் புலம்பிட்டே இருக்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லக்கா கதிர் நல்லவன்" அப்படிங்கிறாங்க. "சரி அதெல்லாம் கரெக்ட் தான் எனக்கும் தெரியும். இல்ல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அவன் மேல. அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். கண்டிப்பா வீட்டுக்கு வருவான். போலீஸ் விட்டுருவாங்க. அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு" திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. "சரி நீ நம்பிக்கையா இருக்க. சரி இல்லைன்னு சொல்லலை. நீ நிஜமாவே நம்பிக்கையா இருக்கியா இல்லாட்டி என்ன சமாதானப்படுத்துறக்கா அப்படி சொல்றியா?" அப்படிங்கிறாங்க. "இல்லை நான் நிஜமாவே மனசுல நம்பிக்கையோடு இருக்கேன். தைரியமா இருக்கேன். நான் அழமாட்டேன்" அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. "சரி வா வெளியே அத்தை அழுதுகிட்டே இருக்காங்க. வா அவங்கள போய் சமாதானப்படுத்தலாம்" அப்படிங்கிறாங்க. "சரிக்கா நான் வரேன்" அப்படின்ட்டு அவங்களும் போகிறாங்க. "அத்தை நீங்கள் எதுக்கு இப்போ அழுகுறீங்க?" அப்படிங்கிறாங்க. "பாரு ராஜி அவன் எப்படின்னு பாரு. அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. "இல்லை அத்தை உங்கள் பிள்ளைய பற்றி உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அவங்கள எவ்வளோ தூரம் பெற்று வளர்த்துருக்கீங்க. நீங்கள் நல்ல ஒழுக்கமாக தான் வளர்த்துருக்கீங்க. கண்டிப்பாக அவன் திரும்பி